ஐஸ் எப்படி ஐஸ் வாங்கி குத்தா நீ போய் 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் 2 வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. பேசாம கேஸ ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கலன்னு வை, மேஜிஸ்ட்ரேட் வாய்தா மேல வாய்தா அடிக்கிடுவாரு. என் வீடு அம்பத்தூர், ஒவ்வொரு தடவையும் வர வேண்டியதா இருக்கும். பார்க்கலாம். வேற ஏதாவது செக்ஷன் போட வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் எல்லாம் எங்க ஆளுங்களா தான் இருக்கானுங்க. அப்பப்போ ஏதாவது சாமியாருங்க வந்துட்டு போறானுங்க. கொஞ்சம் சாமியார் தான் மாட்டிருக்கிறாங்க, நிறைய சாமியாருங்க வெளியில தான் இருக்கிறாங்க. என்ன கேஸ்? அதை விடு, நீ எங்க நான் உட்காந்துருக்க பொண்ணுதெல்லாம் வெளியூர்ல இருந்து இங்க வந்து பிரார்த்தனை கேஸ்ல மாட்டிக்கிட்டதுங்க. இதுகளை ஜாமீன் எடுக்க யாருமே கிடையாது. நான் தான் ஜாமீன் எடுத்து நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணி தொழிலுக்கு வச்சுக்கிறது. எனக்கு பிரார்த்தனை ஆள் கிடைக்கல வச்சுக்கோ, நான் யாரும் கோர்ட்டுக்கு தான் வருவேன். சாருக்கே தெரியுமே, நம்ம ஊர்ல தான் பிரார்த்தனை கேஸ். கல்கட்டா பாம்பேல செக்ஷனே கிடையாது, இந்திய அரசியல் சட்டத்திலே கிடையாதுயா. ஸ்டாரர் ஃபிகர் கூட கோர்ட்டுக்கு வரணும். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிக்கணும். அப்போ சூப்பர் ஃபிகர்லாம் வருவீங்க. ஆமா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் வருமானமே. ஏய் நீ எங்க? ஒன்னதான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். அதுக்கு நிறைய செலவாம எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபிகர் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நைட்டுக்கு தாப்பா முடிச்சிடலாம். இந்தாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்தாரு, முதல்ல என் கேஸ் தான் எடுப்பாரு. சரி, உன்னை நான் பாக்குறேன். ஈவினிங் மார்க்கெட்ல இருப்பா. ஆமா அங்க தான் இருப்பேன். அங்க வந்து பாக்குறேன். வச்சா போ. யோ தள்ளியா, ரொம்ப நீ இங்கே இரு, நான் வக்கீல போய் பாத்துட்டு வரேன். சரி.